7th, 8th, 9th மந்த்ல உங்க வீட்லயே இருக்கும்போது பிரஷர் அதிகமாகி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. டக்குன்னு 108 இல்லை பக்கத்தில் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு போயிருங்க. அங்கே ஃபஸ்ட் எய்டாக ஒரு இன்ஜெக்ஷன் மெக்னீஷியம் சல்ஃபேட்னு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோக்கு தாயும் காப்பாற்ற முடியும், பேபியும் காப்பாற்ற முடியும். இது நீங்கள் உங்கள் பார்த்த ஆஸ்பத்திரி 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் டிலே பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கும்போது தான் அந்த பிபியை குறைச்சிட்டு அப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ப்ரெஷர் கூட இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே சிசேரியன் பண்ணி பேபியை டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா மதரையும் காப்பாற்ற முடியும், பேபியும் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கூடயே இருந்து தைரியமாக இருங்க. கட்டாயம் மதரும் பேபியும் சேஃபாக இருப்பாங்க. ஹெல்த்தி பேபி, அதாவது 7th, 8th, 9th மந்த் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு இந்த 7, 8, 9வது மாசம் வந்து ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க, எரிச்சல் படுவாங்க, ஃபெட்டிக் சோர்வா இருப்பாங்க. எதுக்கு அடுறாங்கன்னு தெரியாது, டக்குன்னு அழுதுருவாங்க. மூடு மாறிக்கிட்டே இருக்கும். இங்க போலான்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்தில் அங்க போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள பத்தி உள்ள இமேஜ், தான் அழகா இல்லையோ, கணவர் நம்மளை பிடிக்காத போயிருமோ, நம்ம வெயிட் ரொம்ப போட்டுட்டோமோ அப்படிங்கிற செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் மாற்ற அடையும். சிலவங்க பிரெக்னன்சி சமயத்தில் அழகா இருக்கிறங்கிற சிந்தனையில இருப்பாங்க. சோ இதை வந்து நீங்க முக்கிய கவனம் கொடுக்கணும். இதை பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்திடாதீங்க. அவங்க ஹாப்பியா இருக்கணும்னா உங்களோட ஈகோவை விட்டு தள்ளிட்டீங்கன்னா உங்க பேபி ஹெல்த்தியா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே பேபி ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதா உங்க 2 பேரோட மெயின் எய்ம் இல்லையா? 7th, 8th மந்த்ல பேபிக்கு எப்பப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால பேபியோட வயிறு சுத்தி இருக்கிற இது வந்து கரெக்டாக வளருதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அது அப்படியே தங்கிடும். பிளட் சப்ளை அது கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, லிவர் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் பேபி சாதாரண பேபியோட அதுங்களுக்கு வந்து டிசீஸ் கூட அது இறந்து போகிற வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாரத்துக்கு 1 நாள், வாரத்துக்கு 2 தடவை கூட ஸ்கேன் பண்ணுவாங்க. சிடிஜின்னு இருக்கும், ஹார்ட் ரேட் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. பேபி மூவ் பண்ண அந்த ஹார்ட் ரேட்டு கூட வரும். அது பேபி மூவ் பண்ணாமல் அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாப்லர் டெஸ்ட்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்கேன் இருந்தால் தான் பேபியோட ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்க்க முடியும். பேபியை நல்லா பாதுகாத்துக்கோங்க. ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது தான் கைனகாலஜிஸ்ட்டு உங்களோட பிரசவ டீமோட மெயின் வேலை. 7th, 8th, 9th மந்த்ல பிரஷர் அதிகம் வரும்னு பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா? வராம எப்படிலாம் தடுக்க முடியும்னு சொல்றேன். நம்பர் 1, 7வது மாசத்துல இல்ல 20 வீக்ஸ்ல இருந்தேங்க வாரத்துக்கு 1 நாள் வீட்லயே படுக்க வச்சு செக் பண்ணுங்க. ஒரே கையில லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ்வலா செக் பண்ணுவோம், ஏன்னா ஹார்ட் இங்க இருக்கனால. வீக்லி ஒன்ஸ் ஹஸ்பண்ட் தான் செக் பண்ணணும். நம்பர் 2, யூரின்ல புரோட்டீன் இருக்கான்னு சும்மா டிப் டெஸ்டே இருக்கு, வீட்டில் செக் பண்ணுங்க. ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. 3வது, உப்பு அதிகமான இருக்க கருவாடு, ஊறுகாய் இதெல்லாம் படிப்படியாக கொஞ்சமாக குறைச்சிருங்க. இது 3 செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு பிபி வராம பார்த்துக்க முடியும். 7th, 8th மந்த்ல பிரஷர் வந்துருச்சுன்னா பேபியை எப்படி அஃபெக்ட் பண்ணுட்டு ஃபாதர் உங்களுக்கு தெரியணும். நஞ்சு பிரஷர் அதிகமாச்சுன்னா சின்னதாயிடும். அப்ப பேபியோட growthம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாயிரும். ஏன்னா உணவு, ஆக்சிஜன் இதெல்லாம் பேபிக்கு போறது குறைஞ்சிரும். IUGR சொல்லுவோம், இன்ட்ராயூட்ரைன் growth retardation. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வெயிட் கம்மியாக்குறது பிரஷர். நம்பர் 2, நஞ்சு பின்னாடி ரத்தம் கசிஞ்சிரும். அது என்னது? அப்ரப்ஷன். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது பின்னாடி வந்து சாஃப்டாக தான் இருக்கும், ரத்தம் கசிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேபியை இமிடியேட்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது, பிரிமிச்சுரா குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, ப்ரெஷர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, தாயை காப்பாற்றுறதுக்காக பேபிக்கு 7 மாதம் 8 மாதத்துலேயே டெலிவரி பண்ண வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக ப்ரெஷர் மாத்திரை கொடுத்தா அதை கட்டாயம் சாப்பிடுங்க. 2 மாத்திரை தான் இருக்கும், மாற்றி கொடுப்பாங்க. அது மாத்திரம் தான் பேபி அஃபெக்ட் பண்ணாது. மற்ற எல்லா ப்ரெஷர் மாத்திரையும் பேபி அஃபெக்ட் பண்ணும். ஸோ கைனகாலஜி சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. 7th, 8th, 9th மந்த்ல மைல்டா பிரஷர் வந்திருக்குன்னா as a husband நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்க ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் நல்லா அமைதியா தூங்குறதுக்குள்ள வாய்ப்பு கொடுங்க. நம்பர் 2, ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி, அதாவது பயப்படுற மாதிரி அதிர்ச்சியா எந்த ஒரு தகவலும் சொல்லாதீங்க. 3வது, டெய்லி ஒரு 2 இல்லாட்டி 3 தெரியாது பிபி செக் பண்ணுங்க. பிபி அதிகமா இருந்துச்சுன்னா உங்க டாக்டர் சொல்ற மாதிரி மெடிசன் சாப்பிடுங்க. 4வது, ஹாப்பியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பயப்படுற மூவி பார்க்க வேண்டாம், தேவையில்லாமல் அவங்க மேலே ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அதெல்லாம் இருந்துச்சுனாலே ப்ரெஷர் காமாக இருக்கும். பேபி படிப்படியாக கொஞ்சமாக வளரும். டாக்டர் கரெக்ட் டயத்தில் டெலிவரி பண்ணிடுவாங்க. 9th month is a very crucial time for any couple. Husband will be worried about whether his wife who's going to be a mother soon, is she okay? Is she getting enough attention? Or is she going to have normal delivery or cesarean section? Who's going to pay? Whether the insurance will take care. But end of the day, if the woman wants to have mother who's carrying the baby needs to decide. If she has blood pressure or mild sugar or high sugar, then probably it is left to the doctors to decide. 9 out of 10 times, it is the woman who has to decide. When the baby head comes down, it will start showing signs early labor, which is very necessary for women to understand
that it's going to be a normal delivery or a complex cesarean section. Let's find out more in this series of videos. 9வது மாசத்துல உங்க குழந்தை வந்து இந்த விலா எலும்பு அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு 9ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேபி இப்படி இருக்கும், அது வந்து குட்டி கீழ இருந்து வளர வளர இங்க வந்து இந்த விலா எலும்புல தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சோ விலா எலும்பு தட்டுச்சுன்னா 9th மந்த். பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வயித்துல இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கு, ஏதாவது வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில அவங்களுக்கு வந்து உடலுறவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். அதே தான் ஆண்களுக்கும் 9ஆம் மாசத்துல உடலுறவு இருக்கணும்னு ஆசை இருக்கும், இல்ல உடலுறவு இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க 2 பேர் கலந்து பேசிட்டு எது உங்களுக்கு நல்லதோ அதுபடி செய்யுங்க. அடுத்த வீடியோல உடலுறவு வச்சுக்கிறதுனால பேபிக்கும் சுகப்பிரசவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெளிவா போடுறேன். சுகப்பிரசவத்திலையும் சிசேரியன் செக்ஷன்லயும் ஹஸ்பண்டோட ரோல் என்ன, இது நமக்கு நிறைய பேர் புரியலங்க. பிசிக்கல் சப்போர்ட் வலி வரும்போது கையை இறுக்கி பிடிச்சுப்பாங்க, இல்லாட்டி டாய்லெட் போகும்போது கையை பிடிச்சு நடத்தி கூட்டு போவாங்க. இந்த மாதிரி வலி வர நேரத்துல உள்ள சப்போர்ட், முதுகுல லைட்டா மசாஜ் பண்ணி விடுறது, இல்லாட்டி ஒரு சைடா படுக்க வைக்கிற போது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பிசிக்கலா சப்போர்ட் பண்றது. சோ அதுவுமே ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும்போது மனைவிமார்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேபி வந்து பிரசவ பாதையில் அப்படியே மெதுவா வரும்போது நம்ம வந்து அது திரும்பி வரும்போது நம்மளே பாடியை வந்து திரும்ப ஆரம்பிப்போம். சோ அந்த சமயத்துல ஒரு ஹஸ்பண்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை வந்து இது பண்ண முடியும். நர்சஸ் எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் அதோட டெக்னிக் கரெக்டா தெரியும். சோ அந்த பொசிஷனை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஒய்ஃபை படுக்க வைக்கிறது ஹஸ்பண்டால தான் கரெக்டா பண்ண முடியும். சுகப்பிரசவத்துக்கு வலி இல்லா பிரசவம் மட்டும் தான் தீர்வு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி பேபியோட ஹெட் எல்ஓஏ, அதாவது இந்த போர்ஷன் முன்னாடி இருந்துச்சுன்னா அவ்வளவு வலி இருக்காதுங்க. அவங்க மருந்து இல்லாம எப்படி வலியை கம்மி பண்றதுக்குள்ள வீடியோ. நம்பர் 1 பிரீதிங் டெக்னிக்ஸ். வலி வரும்போது ரிதமிக்கா பிரீத் பண்ணுவோம். வலி நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துல ஒரு தடவை வரும், அப்புறம் 15 நிமிஷம் 2, அப்புறம் 15 நிமிஷம் 3 தடவை வரும். அந்த நேரத்துல டீப் பிரீதிங் டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். நம்பர் 2 யோகா கத்துக்கலாம். மெடிடேஷன், தியானம், வாக்கிங். நல்ல வலி இருக்கும்போது நல்லா நீங்க நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதுனால அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்புறம் மசாஜ், உங்களுக்கு வயிற்றுல இங்க தான் பெயின் இருக்கும், முதுகுல நல்லா மசாஜ் பண்ணும்போது இந்த பெயின் வந்து இங்க குறைஞ்சிரும். அப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டா அது கோல்ட் வாட்டரோ இல்ல மைல்டா வார்ம் வாட்டரோ வச்சுக்கினாலும் பெயின் குறையும். அது இல்லாம ஜிம் பால்ல நல்லா உட்காந்து இது பண்ணும்போது கர்ப்பப்பை வாயில இருக்கிற பெயின் வந்து ஜிம் பால்னால பெயின் குறையும். கூட கணவரோ இல்ல நல்ல பாசிட்டிவா உங்களை ஆறுதல் சொல்றவங்க கூட இருந்தாலும் வச்சுக்கோங்க, 60% பெயின் குறையும். நார்மல் டெலிவரி 50% இருந்து 70%க்கு அதிகப்படுத்தலாம். சோ பாராசிட்டமாலோ இல்ல இன்ஜெக்ஷனோ இல்ல எபிடியூலோ தான் போடணும்னு நினைக்க வேண்டாம். அது இல்லாம உள்ள இந்த இதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு சுகமா சுகப்பிரசவம் ஆகும். அதை பக்குவமா பாருங்க, சுகப்பிரசவம் தான் நல்லது. லிவர் ட்ரீட் பண்ணாதான் நீங்க அடிவயிறு தொப்பையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண முடியும். 7th 8th மந்த்ல இருந்து அடிவயிற்றுல தொப்பை வந்து காமனா எல்லாருக்கும் வந்துரும். இது எதுக்காக மெயினா வருதுன்னா, பேபிக்கு ஃபீடிங் டயத்துல நம்ம கொரோனா மாதிரி ஒரு போர்க்காலம் வந்து உணவே இல்லைன்னா அது அப்படியே மதர்ஸ் மில்கா மாத்துறது. நம்ம என்ன பண்றோம், குழந்தை பிறந்த பிறகு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது லிவர். சோ லிவர் ட்ரீட் பண்ணாதான் நீங்க அடிவயிறு தொப்பையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண முடியும். லிவர் எப்படி ட்ரீட் பண்ணு பாத்தீங்கன்னா, லிவர்ல பீரோ மாதிரி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிறதுக்குள்ள கெபாசிட்டி இருக்கு. சோ அதை படிப்படியா நம்ம குறைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டெய்லி 12 hours லிவருக்கு ரெஸ்ட் கொடுங்க. டெய்லி 12 hours என்ன, சாப்பிட்டதுல 3 மணி நேரத்துக்கு லிவர் வேலை பார்க்கும். சோ சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கும். 9ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும் அது ஒன்னும் சாப்பிடக்கூடாது. 12 மணி நேரம் லிவருக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிவர்ல இருக்கிற கொஞ்சம் கிளைகோஜன் வந்து உடம்புல யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா செய்யுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அடுத்த வீடியோல போடுறேன். கணவன் மனைவிகள் ஒரு 10 வருஷமா சம்டைம் குழந்தையே இல்லாம லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. கணவன் வந்து இது ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா, மனசை பாதிக்கு மட்டும் ஒய்ஃப்ட கேட்க மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட பாதிக்கு மட்டும் கேட்காம இருப்பாங்க. ஆனா உடலுறவுல நார்மலா மாசத்துல ஒரு 1 or 2 அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இதை பண்ணிட்டு இருப்பாங்க. 100ல 10 பேருக்கு கட்டாயம் நீங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாதான் முடியும். எதனால்னா சம்டைம்ஸ் விந்துல மைன்யூட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதே போல கருமுட்டை ரிலீஸ் ஆகுறதுல மைன்யூட் ப்ராப்ளம் இருக்கலாம். டியூப்ல லைட்டா நீர் கட்டி இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் 2 கன்சல்டேஷன்ல சரியா போயிடும். கடவுளை மாத்திரம் நினைச்சிட்டு இருந்தா குழந்தை உண்டாகாதுங்க. கைனகாலஜிஸ்ட் இல்ல ஒரு மேல் யூராலஜிஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் போய் ஒரு செக்அப் போயிட்டு வாங்க. விந்துல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 2 வீலர்ல போறோம், சின்ன வயசுல கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்கும், சில தவறுகள் தெரியாம செஞ்சிருப்போம். ஸோ விந்துல உள்ள மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உண்டாயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், பெண்களோட கருமுட்டை ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அது டே 21 சீரம் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா முட்டை ரிலீஸ் ஆகுதா இல்லையா தெரிஞ்சிடும், குழந்தை உண்டாயிருவீங்க. ரொம்ப சிம்பிள். இது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில ரோடு குண்டு குழிமா இருக்குது. கர்ப்பிணிகளுக்கு எவ்வளவு தூரம் பாதிக்குன்னு சொல்றேன். ரோட்ல நடக்கும்போது இந்த பேபி தலை உள்ள போகும்போது இந்த எலும்பு, இது பேர் பியூபிக்னு சொல்லுவோம். இது இலியம், இது சேக்கம். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் இருக்கும். 7 மாசம் 8 மாசம் ஆகும்போது இந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் அந்த பெல்விக் கிர்டில் சொல்லுவோம். இந்த இடம் கொஞ்சம் லூஸா ஆகும்போது நம்ம நடக்கும்போது இந்த போன் டப்புன்னு இடிக்கும். ஸோ லூஸ் ஆகாதான் பேபி ஹெட் நல்லா கீழே போகும். பயங்கரமான வலி வருங்க. சோ அந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா பியூபிக் சிம்பசைட்டிஸ் சொல்லுவோம். ரொம்ப கஷ்டம். அது பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாவே குணமாகும். சோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல சாஃப்டான ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கணும். முடிஞ்ச அளவு ரொம்ப வந்து ரோட்ல நடக்காதீங்க. வீட்டுக்குள்ள நடக்கிறனால ப்ராப்ளம் இல்ல பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்குள்ள பிசியோதெரபிஸ்ட் பார்த்து
இதுக்காக உள்ள பெல்ட் கொடுப்பாங்க, அந்த பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஜாயிண்ட் மாத்திரம் ஃபிக்ஸ்டா இருக்கிற மாதிரி. இன்னொன்னு கிரச்சஸ், வயசானவங்க கொஞ்சம் ஃபிராக்சர் ஆனவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி கிரச்சஸ் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா பாராஸ்டமால்ஸ் வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரி போற நேரத்தில் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுங்க. பேபி பிறந்த பிறகுதான் வரும். இது யார் ஜாஸ்தியா இருக்குன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, குழந்தை வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, இல்ல உங்களுக்கு 60 கிலோக்கு மேல வெயிட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். அது இல்லாம மத்தவங்களுக்கும் வரலாம். நார்மல் டெலிவரி, ஸ்பான்டேனியஸ் டெலிவரி, நேச்சுரல் பர்த், வெஜினல் டெலிவரி பல பேர் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏர்லி லேபர். ஏர்லி லேபர்ல பெயின் இருக்கும், irregular இருக்கும். எப்போ வேணாலும் பெயின் வரும், போகும், அப்படி போயிடும். சம்டைம்ஸ் மணிக்கூட கூட உடைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து ரெகுலரா பெயின் வர இருக்கு. அதுதான் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் போறீங்கன்னு அர்த்தம். அதான் ஆக்டிவ் லேபர். ஆக்டிவ் லேபர்ல 15 நிமிஷத்துக்கு ஒரு வலி வரும், அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வலி வரும், அப்புறம் 10 நிமிஷத்துக்கு 3 வலி வரும். எல்லாம் 30 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட். நம்ம நினைச்சாலும் வலி ஜாஸ்தி இருக்கும். நல்ல ஒரு 3 தடவை மூச்சு நல்லா எடுத்து விட்டீங்கன்னா அது போயிடும். பட் பெயின் வந்து சிலவனுக்கு மைல்டா இருக்கும், சிலவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எதனாலன்னா இந்த பேபியோட தலை தான். பேபியோட தலை முன்னாடி இருந்துச்சுன்னா நார்மலா பெயினோட இருக்காது. பட் இதே ஆக்சிபிட்ட போஸ்ட் இருக்குன்னா எறும்புல முட்டி வரும்போது பெயின் அதிகம் இருக்கும். மூணாவது ஸ்டேஜ் வந்து டிரான்சிஷன் ஸ்டேஜ், வேர் சர்விக்ஸ் வந்து ஃபுல்லா திறந்துடும். கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்து பேபி ஹெட் நல்லா கீழே வர வரைக்கும் டிரான்சிஷன் ஃபேஸ். நாலாவது ஸ்டேஜ் புஷிங் ஃபேஸ். இந்த 3க்கும் 4க்கும் தான் சில கன்ஃபியூஷன்ல சில நர்சஸ் வந்து ஆரம்பத்திலேயே சீக்கிரம் புஷ் பண்ண வச்சிருவாங்க. இல்ல நமக்கே வந்து புஷ் பண்ணுற ஃபீலிங் இருக்கும், பட் பேபி ஹெட் இன்னும் மேல இருக்கும். 5வது ஃபேஸ் பிளசண்டா வெளியில வரதுதான். இந்த 5 ஃபேஸையும் கரெக்டா பண்ணா 95% நார்மல் டெலிவரி தான் இருக்கும். அது நான் கேரண்டி பண்றேன்.